ஆடி ஆஃபர்ல போயிட்டு அள்ளிட்டு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுக்க வந்தது எனக்கு. ஆடி ஆஃபர் கொடுக்குற 500 பை இருக்கு, நல்லா சூப்பரா. அங்க வேற 16 பேபி பிறந்த நாளை முன்னிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவருக்கு என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீன்ஸ் எடுத்தோம். ஹாய் ஹாய் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நானே சுடிதார் தைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். உன் பர்த்டேக்கு எந்த கலர் பேபி போடணும் சார்? ஜெசிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் முடி வெட்டியாச்சு, ஆப்பிள் கட் ஹேர் கட் பண்ணியாச்சு. ஆப்பிள் கட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய் சொல்லு ஜெசிதா. ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் பாய். ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபி பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே என் பர்த்டேக்கு வந்து நிறைய எப்பவுமே ட்ரெஸ் எடுத்துருவாரு, கிஃப்ட் பண்ணுவாரு. பேபி பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் நான் பெரிய கிஃப்டா பண்ணிட்டேன். ஆமா, வேற லெவல் கிஃப்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே நின்னுட்டு இருக்கு பின்னாடி. பெரிய கிஃப்ட் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கார் தான் பேபி பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தது, வாங்கியாச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் எடுத்துட்டு வரலாம் சொல்லிட்டு போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா பர்த்டே கூட அதிகமா நான் எதுவும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல. அதிகமா இல்ல, ஒண்ணு கூட எடுத்துக்கல. என் பர்த்டேக்கே வந்து பேபி ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னேன், வேணான்ட்டாரு. ஏன்னா நானுமே வந்து பாத்தீங்கன்னா உன் பர்த்டேக்கு எடுத்துக்கலாம் விட்டுரு பேபி சொன்னேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், டிஷர்ட் ஏதாவது வந்து எடுத்துட்டு வரலாம். ஓகே போலாமா? போலாம். ஓகே. பேபிக்கு பிடிச்ச ட்ரெஸ் மட்டும் தானா? செருப்பு பாரு வீணா போயிடுச்சு, நாய் கடிச்சு போயிடுச்சு. நாய் கிட்ட விட்ட சொல்லு. அது பழைய செருப்பு தான். வந்து பாத்தீங்கன்னா சாத்துல நாய் வந்து கவியும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். செருப்பு நாய் கடிச்சிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால செருப்பு, ட்ரெஸ், பர்த்டேக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கலாம் வாங்கலாம், வா வா போலாமா? சரி. என்னம்மா என்ன சொல்ற ஜெசிதா? அப்பா செப்பல நாய் கடிச்சிச்சு. அப்பா நாய் கடிச்சிட்டா? ஐயா, அப்பா செப்பல நாய் கடிச்சிட்டு. கரெக்டா சொல்ற. அப்பா செப்பல நாய் கடிச்சிச்சு சொல்லுமா? சரி ஜெசிதா, அம்மா பேரு என்ன? சொல்லு. சன்னிதாவா? அப்பா பேரு என்ன? அப்பா பேரு மினோஜ். ஏய் சூப்பர். பாப்பா பேரு என்ன? பாப்பா பேரு சச்சிதா. சரி, சித்தப்பா பேரு என்ன? தாத்தா பேரு? இன்னொரு ஆயா பேரு என்னமா? தாத்தா பேரு? ஜெஸ்டா சண்டே மண்டேல சொல்லுவா. சண்டே மண்டே சொல்லுமா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. தேர்ஸ்டே மட்டும் வராது ஜெஸ்டாக்கு. தேர்ஸ்டே சொல்லு. சொல்லு. ஃப்ரைடே, அண்ட் சாட்டர்டே. ராகமா சொல்லு. சண்டே, மண்டே, டியூஸ்டே சொல்லு. சொல்லுமா. சண்டே மண்ணு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, சரி போலாம். சரி, நானும் கேட்க கூடாது நினைச்சுனே இருந்தேன். ஆனா என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. என்ன கேட்க போற? எனக்கு எதுவும் இல்லையோ. அதான் என்னடா அது வீடியோல சங்கீதா எதுவும் கேட்கலையேன்னு நினைச்சேன். ஒன்பதுக்கு எனக்கு எதுவும் இல்லையா? உனக்கு ஒரு ட்ரெஸ், பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ். எனக்கு தாராள மனசு சங்கீதா. பாப்பாக்கு ட்ரெஸ் பாப்பா சூப்பரா இருக்கு. செகண்ட் பர்த்டே ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஆனா ஒரு மாதிரி அனத்துல வேர்த்து ஒழுகுது. மழை வந்தாலும் ஒரு வேலையோட போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். டெய்லி ஈவினிங் மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பலாம். ஆடி தள்ளுபடி நிறைய போட்டுக்கிறாங்க பேபி. என்ன பேபி? ஆடி தள்ளுபடி. அப்ப என் பர்த்டேக்கு ஆடி தள்ளுபடியில எடுத்துடலாமா? உனக்கு ஆனா போடுவாங்களான்னு தெரியல. ஆடி தள்ளுபடி லேடிஸுக்கு தான் சாரி, சுடிதார் அதெல்லாம் தான் தள்ளுபடியில நிறைய கிடைக்கும். அப்படியா? சட்டெல்லாம் கிடைக்குமாடான்னு தெரியலையே. சரி, எப்பவுமே சட்டை பேண்ட் போட மாட்டாங்க தெரியுமா? அங்க ஒரு விதவிதமா லேடிஸ் தான் டிஸ்பிளேல இருக்கு. அப்படியா? சரி ஓகே. ட்ரெஸ் எடுக்க வந்தது எனக்கு. ஆடி ஆஃபர் கொடுக்குற 500 பை இருக்கு, நல்லா சூப்பரா. 1000 ரூபாய் சரி, 500 ரூபாய்க்கு இருக்குதா? நல்லா இல்ல? சரி அதான் பாத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபரை பார்த்துட்டு எனக்கு ட்ரெஸ் எடுக்காம சங்கீதா பார்த்துட்டு இருக்காரு. சரி வா ஃபர்ஸ்ட் உனக்கு போயிட்டு வந்துடலாம். சரி சங்கீதா, பச்சை கலரே இல்ல, பச்சை கலர் யானை கலரு.
எடுத்துக்கோப்பா. எடுத்துக்கோ. டிசைன் கூட நல்லா தான் இருக்கு. ஆனா இது பேக் பண்ணுங்க. எனக்கு வந்த உடனே ஒரு சாரி ஆஃபர்ல எடுத்து கொடுத்துட்டாரு பேபி. உனக்கு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இன்னொரு ரவுண்டு பாக்கலாம்னு இருக்கா. சரி. ஏன்னா எடுத்த உடனே போய் எனக்கு பார்த்தேன்னா அப்புறம் மனசு ஃபீல் பண்ணும்ல. அதனால இது பழக்கம் குட்டி பிள்ளைல கூட வாயில வரல வைக்கல. பேபிக்குமே ட்ரெஸ் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டோ பிராண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸா பார்த்துட்டு அதை ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாரு. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆரஞ்சு கலர் புள்ளி புள்ளியா இருந்தது. ஆனால் பேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு மாதிரி முட்டாய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அதை எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் அவர் வாங்கின ட்ரெஸ் எல்லாமே ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தாரு. இந்த குர்த்தா மாடலில் இருக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே ட்ரை பண்ணாங்க. ஸோ அது ஸ்ட்ரெயிட் கட்டாக இருந்தது. அது கொஞ்சம் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும், ரேட்டுமே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணாங்களா. சரி நம்மளும் எடுத்துக்கலாம், வித்தியாசமாக இருக்கட்டுமேன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துருக்கேன். பேபிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு ஜஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். ஜஷிதாக்குமே ஆஃபர் போட்டிருந்ததுனால அவளுக்கு ஜீன்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரையல் பார்க்க வந்து போயிருந்தோம். ட்ரையல் பார்க்குறப்ப அவள் பண்ணுற அளப்புரை கொஞ்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க வேற பாக்குறாரு. எப்படி மா சுத்தி நல்லா இருக்குதாமா? கட்ட கட்ட அப்ப ட்ரையல் பார்க்காத வரைக்கும் கம்முன்னு இல்லையே. ஆடி ஆஃபர்ல அள்ளிட்டு வந்துட்டாரு. மழை வர மாதிரி இருக்குல்ல? ஆமா பேபி. வா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு சீக்கிரமா போலாம். கொழுக்கட்டை வாங்கின உடனே கையில தர மாட்டேங்கிறா சங்கீதாவா. ரொம்ப நேரமா மாமா வேணும்னு சொன்னேன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டையும் சொய வண்டியும் சாப்பிட்டுட்டே போயிடலாம் வீட்டுக்கு. மழை வரது கட்டியும் ஓகே. மழை வர மாதிரி தான் இருக்குது, கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை ஆமா, ஒரே கடையில வேலை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ட்ரெஸ் கிட்ட எடுத்திருக்கோம். வீட்டுல போய் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னு காட்டுறது. மழையில எப்படி மாட்டிங்க பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ்? ஷாப்பிங் வந்து மழையில மாட்டிக்கிட்டோம். நல்லா மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் கேட்டு மழைக்கு அதமா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்காரு ஜஷிதா. பஜ்ஜி சமோசா. சரி, நம்ம வீட்டுக்கு எப்படி மழை கொஞ்ச நாள் விட்டா அப்புறம் போகுமா? போலாம், எனக்கு தெரிஞ்சு விடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கண்டினியூஸா பெஞ்சினே தான் இருக்கும். அழகா முறுக்கி போட்டா ஒன்றும் ஆகாது. போலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் முடிச்சுட்டு கரெக்டா கடை விட்டு வெளியே வரோம். மழை வந்து பாத்தீங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழையில வந்து கொஞ்சம் உட்காந்து பார்த்தோம். ஆனா லைட்டா தூரல் போட்டுட்டே இருந்ததா, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு மழையில லைட்டா நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மார்னிங் பார்க்கலாம். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், யூபிஎஸ் வாங்கி போடு பேபி போடு பேபி சொல்லிட்டு. ஏன்னா இப்ப மழை நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரு பேபி. ஆமா, யூபிஎஸ் இல்லாம இப்ப கரண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். வீடே இருட்டினது. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். என்ன வேணா என்ன வேணா என்ன மோதிரம். அம்மா சின்ன மோதிரம் வேணும், பாப்பாக்கு சின்ன மோதிரம் வேணும்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லா கேட்டுட்டு என் மோதிரத்தை போட்டுருந்தா பேபி. அதேதான் இப்ப கேக்குறா இல்லையா? மோதிரம் போட்டுருந்தாரா, அப்பா கையில மோதிரம் போட்டாங்க. பாப்பாக்கு சின்ன மோதிரம் இருக்குமா, அப்புறமா போடலாம்னு சொன்னாங்க. அதுல இருந்து எனக்கு சின்ன மோதிரம் வேணும் சின்ன மோதிரம் வேணும்னு கேட்டுக்கிறாரு. சின்ன மோதிரம் வேணுமாமா ஜெசிதாக்க? சரி வா உள்ள போயிட்ட விளக்கு தேய்ச்சிட்டு சாப்பிடலாம். மதியம் செஞ்ச சாம்பார், அதுக்கப்புறம் வத்த வறுத்தது இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். காலையில எழுந்து என்னென்ன ட்ரெஸ் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாம். பேபி பர்த்டே ஷாப்பிங் சொல்லிட்டு தான் போனோம். ஆனா வந்தது பாத்தீங்கன்னா வாங்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் நாளைக்கு. சொல்லிட்டு நாளைக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பாக்கலாம். பேபி பர்த்டேக்காக பேபி பிறந்த நாளை முன்னிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவருக்கு என்ன வாங்கிருக்கோன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி ஆஃபர்ல போயிட்டு அள்ளிட்டு வந்துட்டோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிறந்த நாள் எப்பவுமே ஆடி ஆஃபர்ல தான் வரும். ஆடி மாசம் பிறந்திருக்க பேபி, அப்ப ஆடியில தான் வரும். வாங்கிட்டு வர வேண்டியதா? சரி சரி. ஆடி ஆஃபரை முன்னிட்டு கட்டப்பை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கவர்ல கொடுத்தாங்க. கட்டப்பை கிடையாது, ஆமா கவர்லயே வாங்கி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பர்த்டே பாயோட ட்ரெஸ் எல்லாம் பாக்குமா? ஓகே பார்க்கலாம். பேண்ட் 2 ஜீன் வாங்கி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜீன்ஸ் பேண்ட் வந்து வாங்கி வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ ஜீன் ஒன்னு, ரெண்டுமே ப்ளூ ஜீன் தான் போல இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் Black ஷேட், கொஞ்சம் டார்க். இது வந்து இன்னொரு நீலம். 2 ஜீன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி ஆஃபர்ல வந்து வாங்கி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர் தான். எப்படின்னா 50% ஆஃபர் போல பேபி. 1899 ரூபாய். ஆமா, ஓட்டோ பிராண்ட். 1899 ரூபாய் 900 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டோ தான்.
ஓட்டோ பிராண்டு நான் 50% ஆஃபர்ல வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே ஆஃபர் தான் போல பேபி. ஆமா ஆஃபர்ல தான் வாங்கியிருக்கோம். 900 ரூபாய்க்கு பரவாயில்ல. எல்லாமே ஆஃபர் தான். அது மட்டும் இல்ல பேபி எடுத்த ஷர்ட் எல்லாமே ஆஃபர் தான். ஷர்ட் வந்து பார்க்கலாம். பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷர்ட்டுமே போட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நல்லா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாச்சு. குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே ஓட்டோ தான். ஆமா ஓட்டோல ஆஃபர் போட்டு இது 650 ஆயிடுது. 50% ஆஃபர்ல நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எடுத்துட்டோம். ஒரு சட்டை, இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டு சட்டை. பேபி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நிறைய எடுக்க மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆஃபர் போட்டுருந்தாங்கன்னா அப்ப பார்த்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குவாரு. ஸோ ஒரே டைமே எடுத்து வச்சிட்டாருன்னா அது எல்லா நாளுக்கும் போட்டுக்குவாரு. எனக்கு வேணாம் என்கிட்ட ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா எல்லாமே வேற வேற மாடல். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூ போட்ட மாடலு. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோடு போட்ட மாடல் மாதிரி இருக்கு. இது வந்து செக்குடு. இந்த ட்ரெஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்ப வந்து ரீசெண்டாவே ஒரு இந்த மாதிரி பூ போட்டது பிரிண்டட் ட்ரெஸ் அது மாதிரி தான் போறாரு. சரி இந்த மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு லைட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இந்த ஒரு ட்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பிளைன் ட்ரெஸ் फ्रेंड्स. இது பிளைன் கிடையாது. இதுல பூ இருக்கு பாரு. ஆனா தெரியாது. ஆமா கிட்ட பார்த்தா நல்லா இங்க பாருங்க பூ கிட்ட இருக்குது. நல்லா இருக்கு. மெட்டீரியல் சூப்பரா இருந்தது फ्रेंड्स. அதனால வாங்கிட்டேன். 1 2 3 4 சட்டை 2 பேண்ட் இன்னொரு டி-ஷர்ட் ஒன்னு இருந்து எங்க அது எங்க அப்படியா அப்படியாவா அங்க பாருங்க फ्रेंड्स. சூப்பரா இருந்தது இந்த டி-ஷர்ட். அதுவுமே ஆஃபர்ல இருந்தது फ्रेंड्स. அதனால வாங்கிட்டு வந்தாச்சு. 1045 ரூபாய் 349 ரூபாய் தராங்க. ஆமா டி-ஷர்ட் ஆடி நல்லா இருக்கும். எல்லாமே ஓட்டோ பிராண்ட் தான். கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆயிடும். நிறைய பேர் நீங்க எங்க ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு வந்து கேட்பீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாகர்ல எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணுக்கு பார்க்கலாம். குட்டி பொண்ணுதான் ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு எப்படி சுத்தி காட்டுறாரு. சுத்தி காட்டுறாரு. இப்படி காட்டுறாரு. அவரே திரும்பி இப்படி கண்ணாடியில பாக்குறாரு. முன்னாடி கண்ணாடியில பாக்குறாரு. அவளுக்கு ட்ரையலே பாக்கல ஃப்ரெண்ட்ஸ். 22 24 கரெக்டா இருக்கும் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நாங்களே பார்த்து எடுத்துக்கணும். சட்டையை கட்டுறா கட்டி தூக்குறா சட்டையை தூக்குறா கழட்டி போட்டுதான் பாக்கணும். அம்மா போடுன்னு சொல்லிட்டு அவர் போட்டு பார்த்துட்டு அப்படிதான் வாங்கிட்டே வந்தாரு ட்ரையல் பார்த்துட்டு. இந்த ஜீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேகி பேண்ட் மாடல்ல நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஜீன்ஸ் ஆஃபர்ல தான் போட்டுருக்காங்களா 270 ரூபாய் ஆஃபர். ஒரு பேண்ட் எடுத்தோமா சரிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாக்கு ஜீன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேண்ட். ஜஷிதாக்கு தான் நிறைய ஷாப்பிங் பண்ணோம். 3 ஜீன். 3 ஜீன்ஸ். இந்த ஜீன்ஸ் நல்லா அழகா இருந்துச்சு. என்னப்பா ஜீனா? ஜீன்ஸ் மேல வைக்க கூடாது. கீழே வச்சு காட்டணும். கீழே வச்சு காட்ட. ஓகே நல்லா இருக்குமா? அவர் போட்டு பார்த்து தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு வந்தோம். 3 ஜீன்ஸ். 3 ஜீன். ஆமா டி-ஷர்ட் வந்து ஒரு 2. இந்த டி-ஷர்ட் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அழகா. இது என்னோட செலக்ஷன். இது பேபி செலக்ஷன். இது என்னோட செலக்ஷன். கரெக்டா இருக்குமா பேபி? கரெக்டா தான் இருக்கும் சங்கீதா. கொஞ்சம் டைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்டா இருக்கும். ஒரே சைஸ் தான். 24 பேபி பாப்பா கரெக்டா தான் இருக்கு. 22 24 தான் கரெக்டா. சோ இது 2 வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு எடுத்தது. ஜீனுக்கு டாப் போடுறது. 3 ஜீன்ஸ் 2 டி-ஷர்ட் எடுத்துருக்கோம். இவகிட்ட டி-ஷர்ட் நிறைய புதுசா எடுத்துருக்கோம். டி-ஷர்ட்லாம் இருக்கு. ஜீன்ஸ் எடுத்தோம். ஹாய் அவர் காட்டுறாரு. ஹாய் பாப்பா ஜீன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் ஜஷிதாக்கா எடுத்தாச்சு. உனக்கு இன்னொன்னு இங்க இருக்கு ஒளிச்சு வச்சிருக்கிறேன். உனக்கு இங்க அடுத்த பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எடுத்தோம். பைஜாமா மாதிரி வந்து இருக்கும்ல அது மாதிரி ஒரு ட்ரெஸ். குர்தா மாடல். இது மாதிரி எடுத்து ரொம்ப நாள் ஆகுதா. அதனால இது மாதிரி ஒரு ட்ரெஸ் பேபிக்காக எடுத்திருக்கோம். இதுல என்னன்னா இது ஸ்ட்ரெயிட் கட் வருது இல்ல. இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கர்வா பண்ண சொன்னாங்க. அது மாதிரி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் பெரிய டைலர் அவர் பண்ணி கொடுப்பாரு சங்கீதா. இது வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம்ல. நீ அழகா இப்படி கட் பண்ணா நான் மடக்கி தைச்சு கொடுத்துருவோம். உனக்கு நான் கட் பண்ணி தரேன் சங்கீதா. மடக்கி தைக்கிறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் 400 மினிஸ்டர் ஒயிட் தான் பிராண்ட். மினிஸ்டர் ஒயிட்ல இந்த மாதிரி நல்லா இருக்கு. மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. பேபி ஜோப்பிலாம் வச்சிருக்காங்களா? குட்டி உண்டு நீட்டா தான் இருக்கு. பாக்கெட் இருக்கு பேபி. இங்க பாரு பேபி பாக்கெட்லாம் இருக்குதா? சட்டை தானே பாக்கெட் இருக்கு தான் செய்யும். இந்த இது வந்து 2 போட்டாரு. ஆனா இந்த நல்லா இந்த ப்ளூ கலரு நல்லா டிஃபரெண்டா இருக்கணும்னு இதுவுமே வாங்கிட்டு வந்திருக்கோம். இதான் பேபியோட. பேபி மொத்தம் எத்தனை தெரியுமா? பர்த்டே ஷாப்பிங் 2 ஜீன்ஸ் 4 ஷர்ட் ஒரு டி-ஷர்ட். இது ஒரு வந்து பைஜாமா மாதிரி ஒண்ணு குர்தா மாடல். மொத்தம் 7. ஆமா மொத்தம் உனக்கு 7. ஜஷிதாக்கு வந்து
3 ஜீனு 3 ஜீனு 2 டாப் அவ்வளவுதான் 5. அடுத்து வந்து பார்த்தோன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எவ்வளவு எனக்கு 3 ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்தேன். நான் ஒன்னே தான் கேட்டேன் பேபி கிட்ட. பேபியை தான் எடுத்துக்கோ சொல்லிட்டு 2 அவரும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாரு. உன்னோட திறமையை வளர்க்கறதுக்காக தான் செய்யுதா? நான் வந்து மெட்டீரியலா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நானே சுடிதார் தைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதனால ஆடியில ஆஃபர்ல தான் வாங்கினேன். இது வந்து 250 ரூபாய் தான். மெட்டீரியல் வேற 250 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இந்த மெட்டீரியல் 250க்கு வாங்கணும். நல்லா இருக்கு, சூப்பரா நல்ல மாடலா இருந்தது. காட்டன் ட்ரெஸ், ஷால் வித் பேண்ட் எல்லாமே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வெறும் 250 ரூபாய்க்கு துணி வாங்கி வந்தாச்சு. நான் தைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு புடவை தான் ஃபர்ஸ்ட் போன உடனே புடவை தானே பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சாரி வந்து எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி வேணாம், எனக்கு சுடிதார் எடுத்துக்கணும், நான் தைச்சி நானே போட போறேன் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு சுடிதார் எடுத்தாரு சொன்னேன். சரி அதனால பேபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுடிதார் எடுத்தாரு. சரி பாருங்க, இதான் வந்து நான் செலக்ட் பண்ணேன். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய். இது நீ ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீ கட் பண்ணி தச்சுக்கோ, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது தைன்னு சொல்லிட்டு பேபி வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் செலக்ட் பண்ணி இது ட்ரையல். ஆமா இதுல ட்ரையல் போனோம். அதுக்கப்புறம் 2 சுடிதார் தைக்கிறதுக்காக வாங்கி வந்திருக்கோம் फ्रेंड्स. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா இருக்கு. எனக்கு மெட்டீரியல் தப்பனே தெரியல. நல்ல மெட்டீரியல். 3 மெட்டீரியல் தான் எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா நானே வந்து தைக்க போறேன். சோ உன் பர்த்டேக்கு எந்த கலர் பேபி போடணும் சொல்லு. அது நான் இந்த 2 கலர்ல எந்த கலர் வேணாலும் போட செய்யுங்க. ஆமா கோயிலுக்கு தான் மேக்ஸிமம் போவான். அதனால ரெட் கலர் தச்சிடலாமா? சரி ஓகே. சோ பெரிய டெய்லர் வீட்ல இருக்கும்போது இது மாதிரிலாம் எடுத்து தைக்கணும். ஃபர்ஸ்ட் தைக்க பழகினா தானே அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சியா எடுத்து அதெல்லாம் நல்லா தைக்க கத்துக்கலாம்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நானே சுடிதார் தைக்க போறேன்னு சொல்லிட்டு மெட்டீரியலா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சங்கீதாக்கு வாங்கின சுடிதார் மெட்டீரியல்ஸ். சுடிதார் மெட்டீரியல் இது வந்து 520 ரூபாய். இது ரெண்டும் இது 520 ரூபாய். இந்த 2 மெட்டீரியலும் फ्रेंड्स ஆஃபர் தான். ஆனா நல்லா தான் இருக்கு. காட்டன் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. இது வந்து நார்மலா இந்த மெட்டீரியல் 1000 ரூபாய் फ्रेंड्स. 1000 ஆமா 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டுருக்கு. சுடிதார் தைக்க போறேன், தைக்கிறோம், லைனிங்லாம் வச்சு நல்லா தச்சிக்கலாம் சொல்லிட்டு லைனிங்கும் போய் வாங்கி வந்திருக்கோம் फ्रेंड्स. வாங்கி வந்துட்டேன். லைனிங் இல்லாம தைச்சா கம்மியா தான் இருக்கும். லைனிங்கே வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் 60 ரூபாய் இல்ல? ஆமா மொத்தமா 3 ட்ரெஸ்ஸுக்கு லைனிங் மட்டும் 450 ரூபாய். 450 ரூபாய். ஆமா 200 ரூபாய் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு லைனிங். இது வந்து 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங். சோ இதெல்லாம் எப்படி நான் தைக்க போறது தெரியல. ஆனா நான் கண்டிப்பா தைப்பேன். பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா தச்சிடுறேன். ஆனா சுடிதாரும் தைக்கணும். சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். சுடிதாரும் வந்து பாத்தீங்கன்னா தச்சு கத்துக்கினா நமக்கு ரெகுலரா யூஸ் ஆகும். பிளவுஸ்னா எப்பயாவது ஒரு தடவை தான் யூஸ் ஆகும். சோ சுடிதார் நம்ம எடுத்து தப்பமே நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி பாக்கலாமே சொல்லிட்டு மெட்டீரியல் வாங்கி வந்துட்டேன் फ्रेंड्स. இன்னைக்கு ஷாப்பிங்ல சங்கீதா பாருங்க, சங்கீதாவோட பிளான் போட்டு இத வாங்கி வந்திருக்காரு. எப்படி தைக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அவ்வளவுதான். இதான் ஷாப்பிங் பண்ணா அப்புறம் ஒரு இது பலாசா பேண்ட் சும்மா போட்டுக்கலாம். டி-ஷர்ட் போட்டுக்கலாம். நல்லா இருந்தது. இது 150 ரூபாய் 160 ரூபாய். இது 160 ரூபாய். ஆமா காட்டன் தான். இது நல்லா இருந்துச்சா? எல்லாமே ஆடி ஆஃபர்ல போயிட்டு சிம்பிளா ஷாப்பிங் பண்ணிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேபி வந்து செப்பல் நாய் கடிச்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாய் எப்ப பார்த்தாலும் கடிச்சு நீ இதுக்கப்புறம் உள்ள விடணும். ஆமா சரி. அவர் போயிட்டு இப்ப போட்டுக்கிற மாடல் இந்த கிராக்ஸ் மாடல் தானே பேபி? இது ஆமா கிராக்ஸ் தான். 300 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இது 300 ரூபாய். ஆமா இந்த செப்பல் ஒண்ணு வாங்கிட்டாரு. இப்ப நார்மல் செப்பல் தான் போட்டாரு. எனக்கு என்னமோ நீ இந்த செப்பல் போட்டு பழகிட்ட. நார்மல் செப்பல் போடும்போது நல்லா இல்ல, நீ இதே மாதிரி எடுத்துக்காம எப்படின்னு சொன்னேன். அதனால பேபி இதே மாதிரி எடுத்துக்கிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கரோ. ஆமா வாக்கரோ பிராண்ட் தான். ஆமா 300 ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் பேபியோட பர்த்டே ஷாப்பிங் ஓவர். சோ என்னோட நான் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு இந்த சுடிதார் தான் போடலான்னு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு தச்சு 3த்துல ஏதாவது ஒண்ணு போட்டுறேன். ஓகே ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்த ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.